ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய டோட்டலாக லைஃப் ஸ்டைலே மாறும். ஏன்னா ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சேரில் உட்காந்துனா 12 மணி ஆகிடும். நடுவில் இந்த சாப்பிட்றதுக்காக எழுந்திருக்கிற டைம் தான். இப்படியே ஒர்க் பண்ணி சில நேரம்லாம் ஹேங் ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு கட்டத்தில் பண்ணவே முடியாது. அந்த படத்தை நம்ம பண்ணோம்னா வந்து பைத்தியம் ஆகிடும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரேம் 4 ஃப்ரேம் கட் பண்ணுறோம்னா ஒரு ஃப்ரேமில் நீங்கள் வந்து காக்கா போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடம் தனியாக டக்குன்னு முளைச்சி போகிற மாதிரி அது. இல்லை புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வரேன்னா ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்துட்டு அவர் பட்ஜெட்டில். இப்போ நானே பண்ணியிருக்கும் போது எனக்கான பட்ஜெட் வேல்யூ என்னன்னு நம்ம ஆட் பண்ண முடியாது. இல்லை இது இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு ஒரு தொகையாக சொல்கிற படம் இல்லை. இது 5-6 வருட உழைப்பு தான். தானு சார்லாம் பார்த்துட்டு இது நான் பண்ணுறேன், இந்த படத்தை வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் அவரோட ஆசையாக இருந்தது. மாலை முரசு வைப் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் கூட இருக்கோம். ஆமாங்க, இவர் சாதாரணமான பர்சனே கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது தெரியும். ஆனால் இவர் அந்த படத்தை இயக்கியிருக்காரு, அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதில் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காரு, கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு, A to Z எல்லாமே இவர் தான். இவர் பேரை தாண்டி வேறு எந்த பேருமே வந்து இந்த படத்தில் வந்து ஆட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து A to Z ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பல ரெக்கார்டுகளை படைக்க போகுது, பல கின்னஸ் ரெக்கார்டுகள்லாம் வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன் மேன் படத்தோடைய இயக்குனர், ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் சொல்லிட்டே போகலாம். அந்த ஹோல் க்ரூ, இந்த ஒன் மேன் படத்தோடைய ஹோல் க்ரூ நம்ம கூட இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கி ராஜ்குமார் தான். வாங்க நம்ம அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் படத்தை பார்த்தோம். ஸோ எப்படி அது பாசிபிள்? நம்ம சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டில் எப்படி அது முடியுங்க, எப்படி முடியும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் படத்தை பார்க்கும்போது வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி முடியும், இவரால் எப்படி முடிஞ்சது? சாதாரணமாக ஒரு 2 ஷாட் வச்சு நம்ம கேமராவில் எடுக்கிறதுக்கே அந்த அளவுக்கு நம்ம லைட்டிங் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. இந்த படத்தை எடுத்தது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சார்? ஆமாங்க. இப்போ எனக்கு என்னென்னா ஒரே ஆள் அப்படின்னு நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்தை ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப குறிக்கோளோடு இருந்தேன். ஏன்னா ஒரே ஆள்னா ஒரு ரூமுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஒரே சிங்கிள் கேரக்டர் ஆகலாம், 2 கேரக்டர் மட்டும் ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க தப்பிச்சு வந்தாங்களாங்கிற மாதிரி கதையாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சின்னதாக நம்ம வந்து சுருக்கிக்கிட்ட கதையாக உருவாகிடக்கூடாது. இது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் கமர்ஷியலாக ஒரு படம் பார்த்தா எப்படியான உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கு இருக்கணும். நம்ம உள்ளே கஷ்டப்பட்டுருக்குறோங்கிறது பின்னாடி தான் தெரியணுமே ஒழிய முன்னாடி ஆடியன்ஸ்க்கு ஜாலியாக எப்பவும் போல் இயல்பான ஒரு படம் மாதிரி இருக்கணும். எல்லா கேரக்டருக்கும் அண்ணன், தம்பி, வில்லன், அதில் ஒரு தாத்தா, வயசான ஒரு அம்மா எல்லாமே இருக்கணும். யூஸ்வலான ஒரு மூவி மாதிரி இருக்கணும். ஆனால் அது வந்து நம்ம சிங்கிள் மேனாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது. அதை எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படி அதை காட்டுக்குள்ளே எப்படி வந்து அதை ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஒரு ஷார்ட்டாக அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக உட்காந்து யோசிச்சு, ஓகே காட்டுக்குள்ளே 4 பேர் ஓடுறாங்கன்னா மூவ்மெண்ட் ஷாட் எப்படி எடுக்க முடியும், ஸ்டெடி பிளாக்ல இருக்குன்னா அப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் பிளான் பண்ணி யோசிச்சு எடுத்தது தான். சூப்பர் சார். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, இன்னொன்று டெக்னிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மக்கள் வந்து உள்ள வந்தோடனே என்டர்டெயின் ஆகுறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து அவங்க டெக்னிக்கல் பத்தி பேசுவாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி முடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு நாளாச்சு? இதுல என்னன்னா நான் எடுத்துக்கிட்ட நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான ஒரு சிங்கிள் மேனாக வந்து நிற்பான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த ஸ்டெயினான விஷயத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், டிரைவரு, அது இது எல்லாமே படத்தோட பிகினிங் ஸ்டைல் எல்லாமே எனக்கு முடிஞ்சுது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என்னென்னா, ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு க்ரௌடு, அவன் இவன் டிரைவர் இருக்கான் அப்படிங்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து ஓகே, இது வந்து யூஸ்வலான ஒரு டீம் ஒர்க் இருக்கக்கூடிய மூவி தான், ஒரு டீம் ஒரு க்ரூவோட தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்போ அந்த நாட்டே எனக்கு ரொம்ப ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது, அதுக்கப்புறம் டைலாக் எழுதுந்து, அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ஓகே, இந்த லைன் ஒரு பெரிய கூட்டத்தோடு தொடங்குது, போக 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 ஒரு தனி மனிதன், உலகத்தோட கடைசி மனிதனோட மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறதுனால எனக்கு அப்படி பெருசிலிருந்து சின்னதாக வரும்பொழுது எனக்கு அந்த கதையில் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதனால் இந்த கதையில் இந்த லைனை பிடிச்ச உடனே
ஓகே, இதை வந்து நம்ம அழகா ஓகே. ஸ்க்ரீன் ப்ளே ஸோ பண்ணிக்கலாம். அந்த லைனை நீங்க ஃபர்ஸ்டே பண்ணி பார்த்துட்டீங்க. ஆமா, அதனால ஆமா, வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது உங்களால. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே சார். அதாவது சார் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது இந்த நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு சிஜி ஆர்டிஸ்டா இருப்பீங்களோ? அதாவது சிஜி தான் உங்களுடைய கோரா இருக்குமோ? அப்படின்ற மாரி தோண வச்சது. அதாவது அந்த அளவுக்கு வந்து சிஜி வந்து நெறைய ஒர்க் இருந்துச்சு. மெயினாவே சிஜி தான் ஒர்க்காவே வந்து எங்களுக்கு பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு கோர் வந்து சிஜியா சார்? ஆமா. நான் எப்படி இயக்குனர் துறையில நான் வரணும் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமே டெக்னிக்கலா தான் சினிமா வந்து நிக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என் கூட இருக்கிற இயக்குனர்கள்லாம் அப்போதைக்கு இயக்குனர்களுக்கான குவாலிஃபிகேஷன்னா என்னவா இருப்பாங்கன்னா, அதோட ஹிஸ்டரிய தெரிஞ்சு வச்சிருக்கிறது. மனோரமா எப்ப அறிமுகமானாங்க, எந்த படத்துல வந்து யார் கூட ஜோடியா நடிச்சாங்க, இப்படி ஒண்ணு பழைய ஹிஸ்டரிய வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் தங்களோட குவாலிஃபிகேஷனா நெனச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தோணுனது என்னன்னா, ஓகே டிஜிட்டல் மாறப்போகுது. சினிமாவோட தன்மை மாறப்போகுது அப்படிங்கும்போது, இதெல்லாம் வந்து நீங்க Googleல ஒரு ஒரு சின்னதா டைப் பண்ணாலே என்னன்னு டீட்டெயில் நம்ம வந்துறப்போகுது ஒரு காலத்துல. நம்ம இதில ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். டெக்னிக்கலா நம்ம கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஏரியால எடிட்டிங் சைடுல, டிசைனிங் சைடுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு சேம் டைம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இரவு நேரங்கள்ல இந்த மல்டிமீடியா யார் சென்டர் கூட சார் அசிஸ்டன்ட்? நான் வேலுப்பிரபாகர் சார்ட்ட அசிஸ்டன்ட்டா இருந்தேன். அவரு வந்து என்னன்னா, அவரு அந்த காலத்துல இந்த மாரிலாம் ட்ரை பண்றவர்ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு மூவிய ஒரு பெரிய விஷயத்த எப்படி சிம்பிளா எடுத்து ஆடியன்ஸுக்கு தெரியாம அந்த பிரம்மாண்டத்த காட்டுறதுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய குருவா இருந்தாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓகே. ஒரு சினிமான்னா இத்தன பேர் இருந்தா மட்டும் தான் ஷூட்டிங் போகணுங்கிறது இல்ல. நம்ம பார்த்து நெனச்சா அதே இம்பாக்ட்ட நம்ம வேற மாரி கூட குடுத்துற முடியும் அப்படிங்கிறது சினிமாவோட 100 கோணத்துல பார்க்கறது இருக்குல்ல. அந்த டெக்னிக்க எனக்கு வந்து அடிக்கடி அவரு குடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு பிளஸ் வந்து எனக்கு வந்து இந்த சப்போர்ட்டிவா எனக்கு இந்த டெக்னிக்கல் சைடுல, சிஜி சைடுலலாம் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது எனக்கு பெரிய இதா சூப்பர். இருந்தது. என்னென்ன அப்புறம் சாஃப்ட்வேர் சார் யூஸ் பண்ணீங்க? எனக்கு இதுல நெறையா இது இருக்கு. மாயா இருக்கு, 3டி மேக்ஸ் இருக்கு. 3டி மாடல் பண்றதுக்கெல்லாம் மாயா மேஜரா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் அன்ரியல் என்ஜின்ல நெறைய அந்த வேர்ல்டுலாம் அன்ரியல் என்ஜின்ல அந்த சூப்பர். அந்த ஹெலிகாப்டர் போறது ஆமா அந்த சார். அதெல்லாம் வந்து அன்ரியல் இந்த என்ஜின். யுஎஸ்லாம் காட்டுனீங்களா? அங்கலாம் நீங்க போனீங்களா? போய் ஷூட் பண்ணேன் நானு. போயிருந்தீங்க. ஓகே. ஆனாலும் யுஎஸ் போனாலும் நான் ஸ்பேஸ் நியர்ல ஏறி ஹெலிகாப்டர்ல பறந்து தொங்கிட்டு போக முடியாதுல்ல. ஓகே. இன்னொருத்தவங்க ஓட்டும்போது கயிறுல போ முடியாது. அந்த வேர்ல்டுலாம் நான் அன்ரியல் என்ஜின்ல உருவாக்கிட்டேன். என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க சார்? இது தேவைய பொறுத்து நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா, ஒரு ஸ்டெடியான இடம் தான் வந்து கேமரா மூவ்மெண்ட் இருக்காதுன்னா பெரிய கேமரா வச்சுக்கிட்டேன். அப்புறம் இல்ல ஒரு இடத்துல நான் தூக்கிட்டு ஓடணும். பாடி கேமா இருக்குன்னா GoPro மாரி 4K கேமராக்கள் வச்சுக்கிட்டேன். ஓகே. இல்ல இன்னொரு இடம் சின்னதா ஒரு கிராண்ட்ல தான் மூவ் பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கான நம்ம Sony ஆல்ஃபா மாதிரியான 4K கேமராஸ் அப்படி அது தேவைய பொறுத்து கேமராக்கள வந்து நான் ஓகே. மாத்திக்கிட்டேன். அந்த சில ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாம் நீங்க வந்துட்டு ட்ரோன் போயிட்டே வந்து இல்ல எடுத்தீங்களா? ட்ரோன் தான். ட்ரோன் ஷாட் எல்லாமே ட்ரோன்ல எடுத்தது தான். அது நீங்க வைடா காட்டி நீங்க உள்ள இருந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இல்ல, இருந்தீங்க. இல்ல. ட்ரோன்ல எல்லாம் சில டெக்னிக்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம மேட்ச் பாத்துன்னு போட முடியும். ஓகே. அது போட்டீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி ஒரு அசைன் பண்ணீங்கன்னா, அத திரும்பவும் அது வந்து அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அதுவே அசைன் ஆயிக்கும். ஓகே. அப்ப நம்ம 5 பேர் ஓடுறது, ஓடியாறதெல்லாம் அதுல நான் பண்ணேன். அது நான் என்ன போகணுங்கிறத முன்னாடி ப்ரோகிராம் குடுத்து வச்சுக்க முடியும் ட்ரோனுக்கு. அப்ப நான் அது குடுத்துட்டேன்னா, அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது அதுக்கு தகுந்த மாரி நான் நடிச்சிருவேன் அத. ஓகே சார். நீங்க இந்த இதுல வந்து ஒரு 4 கேரக்டர் எக்ஸ்ட்ராவா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ம். சோ அந்த கேரக்டர்ஸ்ல வந்து எது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது? உங்களுக்கு வந்துட்டு அ எழுதுறதுக்கும், ஸ்க்ரீன்ல காட்டுறதுக்கும்? இல்ல, இல்ல. அது கஷ்டமான கேரக்டர்னா ராஜா கேரக்டர், மெயின் கேரக்டர் தான். ஏன்னா, அது வந்து அதுக்கு வேற வேற டைமென்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அ ரொம்ப நல்லவ மாரியே அவங்க கூட போயிட்டு, அப்புறமா அவன் நெனச்சத சாதிக்கக்கூடிய ஒரு அடமென்ட்டான ஒரு கேரக்டர். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய மாரியான ஒரு ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை இருக்குதுல்ல. எனக்கு எனக்கு இந்த ஒரு BMW கார் வேணும், ஆடி வேணும், ஒரு பெரிய பங்களா இருக்கும், ஸ்விமிங் பூலோட ஒரு பங்களா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ரொம்ப இந்த உலகமே என் கண்ட்ரோல்ல இருந்தா எப்படி இருக்கும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவன் தான் அவன். கனவுலயே வந்து தான் ஒரு ராஜாவா இருக்கிற மாரி தான் அவன் கனவு காணுவான். அப்படியா இருக்கிறவனோட மண்ணுல அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அத வந்து கொண்டுட்டு வந்து அவன அப்படியே ஒரு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய மாரியான ஒரு அ கடைசி கிளைமாக்ஸ்க்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும்போது, அதுதான் எனக்கு கொஞ்சம் சின்ன சவாலா இருந்தது. சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து இப்போ வெளியில வந்திருக்கு. நெறைய பேர் பார்த்து பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்றது படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இதுல விமர்சனம் செஞ்சிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்குற? ஏன் இந்த மாரிலாம் பண்ற? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ம். இல்லையா? அத நீங்க எப்படி சமாளிச்சீங்க? இல்ல சமாளிச்சுக்கிறதுன்னா, நான் அத எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, இந்த மாரியான டிஃபரண்ட் டைப் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து வேர்ல்டு வைடு நல்ல அட்டென்ஷன கிரியேட் பண்ணியிருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாரி அபகலிப்டோ, காசுட்ட கா காட்ஸில்லா மாரி, அவதார் மாதிரி பெரிய பட்ஜெட்ல எடுத்து பெரிய டீம், பெரிய கம்பெனியிலருந்து வர படங்கள் உலகம் முழுக்க போய் சேரும். அதே மாரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் அட்டெம்ப்ட் மூவிஸ் வந்து உங்களுக்கு உலகம் முழுக்க வந்து கவனத்த இழுக்கும். இப்ப காஸ்டவே எல்லாருக்கும் தெரியும். 127 ஹவர்ஸ் தெரியும். டாக்ஸின்னு ஒரு படம் ஒரு காருக்குள்ளே எடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகளுக்கு உலகம் முழுக்க கவனம் பெறக்கூடிய படங்களா இருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றோம். அது இந்த மாதிரியான வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷனாவும், அதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டாவும் இருக்கட்டுமே அப்படின்றது தான்
இதோட கான்செப்ட். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் உழைப்பீங்க இதுக்காக? அதான் சொல்றேனே, எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆஃப்டர் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய டோட்டலா லைஃப் ஸ்டைலே மாறும். ஓகே. ஏன்னா, நான் காலையில எனக்கு அப்படியே ஒரு சைக்கோ மாரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வந்து சேர்ல உட்காந்தேன்னா 12 மணி ஆயிடும். நடுவுல இந்த சாப்பிடுறதுக்காக எந்திரிக்கிற டைம் தான். இப்படியே ஒர்க் பண்ணி சில நேரம்லாம் ஹேங் ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில பண்ணவே முடியாது. இந்த படத்த நம்ம பண்ணோம்னா வந்து பைத்தியம் ஆயிடும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த படத்த நிறுத்திட்டு அப்புறம் நடுவுல இன்னொரு படம் டோட்டலா டீமோட வேற படம் சொல்லி டோட்டலா என்னோட எல்லா ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு, ரெக்கவர் பண்ணிட்டு அப்புறமா திரும்ப வந்து இந்த வேலைகள நான் ஆரம்பிச்சேன். சிஸ்டம், எடிட்டிங் இது எல்லாமே உங்க வீட்ல வச்சு நீங்க பண்ணீங்களா சார்? இல்லன்னா ஏதாவது இல்ல ஸ்டுடியோல எங்க பண்ணீங்களா? போறனோ எல்லாம் எல்லாத்தையும் கார்ல எடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா, ஏன்னா ஒரு ஷாட் எடுத்தேன்னா நான் இமிடியேட்டா அத அங்க எடிட் பண்ணி அது காம்போசிட்டிங் வரைக்கும் கொண்டு போய் பார்த்தா தான் அது ஓகேவா இல்லையான்னு தெரியுங்க நான். நான் பாட்டுக்கு இப்ப நம்ம வழக்கமா ஷூட்டிங்க்கு வந்து போய் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துருவோம். எடிட் ஷூட்ல தான் உட்காந்து வந்து ஃபுட்டேஜை செக் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 5 கேரக்டர் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ 5யும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 5 பேர் நிக்கிறாங்க. மேல ஒரு ஸ்கை இருக்குன்னா, ஏன்னா இதுல வந்து என்னன்னா இன்டோர்ல எடுத்ததே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆமா. அந்த ஒரே ஒரு லேப்ல இருக்கக்கூடிய ஒரு சீன் மட்டும் தான் இன்டோர்ல இருக்கும். மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்டீரியரா தான் இருக்கும். ஸ்கை இருக்கும், வெளியில இருக்கும். அப்ப என்னன்னா 5 பேர் நிக்கிறாங்க, 2 பேர் நிக்கிறாங்க ஒரு ஃப்ரேம்ல அப்படின்னா, அ ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு அடுத்து டக்குனு காஸ்டியூம் மாத்திட்டு நான் போயிட்டு அடுத்த கேரக்டர்ல பொசிஷன்ல வந்து அவன் டயலாக்க நான் பேசணும். இப்ப இதுக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த ஷாட்ட வந்து காம்போசிட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும். இல்லன்னா வந்து வானத்துல வந்து கிளவுடு சேஞ்ச் ஆயிருக்கும், லைட்டிங் மாறி இருக்கும், விண்டோட ஸ்பீடு மாறி இருக்கும். இல்லன்னா காக்கா குருவிங்க ஏதாவது பறந்திருக்கும் நடுவுல. நம்ம கவனத்துக்கு அது வந்திருக்காது. சின்னதா மானிட்டர்ல பார்ப்போம். இப்போ ஒரு ஃப்ரேம் 4 ஃப்ரேம் கட் பண்றோம்னா, ஒரு ஃப்ரேம்ல நீங்க வந்து காக்கா போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடம் தனியா டக்குன்னு முளைச்சு போற மாரி அது தப்பா தெரியும். அப்ப இதெல்லாம் நான் அங்கேயே உட்காந்து செக் பண்ண பிறகு தான் நான் அடுத்த ஷாட்டுக்கே போக முடியும். ஓகே. அதனால இது எல்லாத்தையும் ஸ்பாட்லயே பண்ணி மெயினான ஒர்க்லாம் அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் சூப்பர் நான் சார். பண்ண இதுல நீங்க ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து இல்ல சொல்றீங்க. ஏஐனா ஏஐ வரதுக்கு முன்னாடியே அதை நான் கம்ப்ளீட் பண்ணி அதுதான் நான் யோசிச்சேன். முடிச்சுட்டேன். ஏன்னா நெறைய பேருக்கு அந்த வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு இல்ல ஒரு இல்ல சந்தேகம் இல்ல இல்ல. இருந்தது. இன்டர்வெல்லாம். இல்ல. என்னன்னா அந்த ஒரு ஃபயர் மட்டும் நான் அதுல யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஓகே. கடைசியா இப்ப ஆட் பண்ணேன். அது கொஞ்சம் நெனச்ச மாரி ஃபயர் வராததுனால, அந்த ஒரு பார்ட்ட தவிர மற்றது எல்லாமே 3டி மாடலிங் தான். அந்த ஓகே. ட்ரெயின் அதான் எல்லாமே நான் வந்து பின்னாடி எண்ட் டைட்டில்ல போடுறோம்ல, அந்த ட்ரெயின், அந்த பாக்ஸ் இது எல்லாமே. ஆனா அந்த படத்த வந்து நீங்க இப்ப எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னும் வந்து வேகமா இது எடுத்திருப்பீங்கன்னு வேகமா நெனைக்கிறேன். எடுத்திருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்திருக்கும். ஆனா அது எஃபோர்ட்டா அது கன்வே எஸ். ஆகுமான்னு தெரியல. அது எல்லாராலயும் பண்ண எல்லாராலயும் அத பண்ண முடியாது. ஆமா. அதுதான் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கிற ஆமா. ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இந்த படத்த எடுக்கிறதுக்கான மொத்த தொகை எவ்வளோ சார் செலவாச்சு? அதான் சொல்லுவாங்க எல்லாருமே இது வந்து அ க ம மணியில கவுண்ட் பண்றக்கூடிய இது இவ்ளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு தொகையா சொல்ற படம் இல்ல. இது வந்து 5, 6 வருட உழைப்பு தான். அந்த எஃபோர்ட் தான் இந்த படமே ஒழிய, அந்த படத்த நடுவுல எங்கேயுமே நம்ம விட்டுறாம தன்னம்பிக்கை கொண்டு வந்தோம்ல, அந்த தன்னம்பிக்கை ஒரு பட்ஜெட் அப்படிதான் வைக்க முடியுமே ஒழிய, ஏன் இத சொல்ல முடியாதுன்னா பிராக்டிகலா, இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க ரகுமான் சார் மியூசிக் டைரக்டரா போட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஒரு சம்பளம் குடுத்துட்டு அத பட்ஜெட்ல நீங்க ஆட் பண்ணுவீங்க. ம். இல்ல புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் வர்றாருன்னா, ஒரு 10,00,000 20,00,000 குடுத்துட்டு அவரு பட்ஜெட்ல. இப்ப நானே பண்ணியிருக்கும்போது எனக்கான பட்ஜெட் வேல்யூ என்னன்னு நம்ம ஆட் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதுல உழைப்பு தான் வந்து இதோட பட்ஜெட்டுங்க. ஓகே. அந்த கேமராலாம் நீங்க ரென்டல் பண்ணீங்களா? இல்ல நீங்க வாங்கிட்டீங்களா சார்? அதுல ஒரு சில கேமரா வாங்கிட்டேன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற கேமரா நான் இண்டிவிஜுவலா போம்போது எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே சார். மியூசிக் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ ஆமா. மியூசிக் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? இல்லன்னா வந்துட்டு அத இல்ல பத்தி எனக்கு அந்த டைம்ல மியூசிக் லேர்ன் பண்ணீங்களா? நாலேட்ஜா பெருசா தெரியாது. ம். ஆனா என் படத்துக்கு இந்த சீனுக்கு என்ன மாரியான பேக் ட்ராப் வேணுங்கிறத நான் ஃபீல் பண்ணி அந்த கோர நான் உருவாக்கி பண்ண முடிஞ்சது. ஏன்னா மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, வோக்கல் பேஸ்டா இருக்கும். ஆ. ஏன்னா நீங்க வாசிக்கிறத விட அந்த டிரைவர் ஓடும்போது அப்படின்ட்டு ஒரு சின்ன அந்த ஃபீல்னா வோக்கல் பேஸ்டா நெறைய அதில மேல வச்சுக்கிட்டேன். அதனால பெருசா தப்பா தெரியாத அளவுக்கு என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஓகே சார். இந்த படம் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த படத்த விருதுக்காக தான் எடுக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்லயே நீங்க வந்து எடுத்தீங்களா? அப்படி எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க சொன்னதன் அடிப்படையில தான் நானும் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஆ கமர்ஷியலாவும் இது பார்க்கக்கூடிய ஒரு படமா ஆயிடணும். இத எடுத்துட்டு நம்ம வெறும் ஃபெஸ்டிவல் ஏரியால மட்டுமே கொண்டு போறக்கூடிய படமா ஆயிடக்கூடாது அப்படின்னும் ஒரு திட்டமிடலோட தான் செஞ்சேன். அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சூப்பர். சொல்லும்போது ஹேப்பியா இருக்கு. எந்த செலிபிரிட்டிட்ட நீங்க முதல்ல இந்த படத்த காட்டுனீங்க? இல்ல விக்ரமன் சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தாரு. கலைப்புலி தானு சார் பார்த்தாரு. அவங்களோட அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருந்தது. தானு சார்லாம் பார்த்துட்டு, இது நான் பண்றேன் இந்த படத்த வேற மாரி ப்ரமோட் பண்றேன் அப்டின்ட்டு தான் அவரோட ஆசையா இருந்தது. ஆனா கொஞ்சம் அந்த சூழல் சரி வரல. அதனால இப்ப நம்ம இண்டிவிஜுவலா ரிலீஸ் சூப்பர் சார். அடுத்து எந்த மாரியான படங்கள்லாம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அட் யார வச்சு பண்ண போறீங்க? இல்ல அடுத்தது கண்டிப்பா இன்னும் அது சம்மந்தமான தொடக்கமா இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. இதுக்கான வேலைகளே இன்னும் நெறைய இருக்கு. கண்டிப்பா அடுத்து ஒரு கமர்ஷியலா இந்த மாரி இவ்ளோ ஸ்ட்ரெயின் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா வெறும் டைரக்டரா மட்டும் போய் உட்காந்து
பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே சார். அண்ட் டப்பிங், ஆ. ஸோ டப்பிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரிஞ்சு எப்படா வந்து ஒரே டைமில் 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க லிப்பும் சிங்க் ஆகணும், இவங்க லிப்பும் சிங்க் ஆகணும், அந்த மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. டப்பிங் எப்படி பார்த்தீங்க? இல்லை டப்பிங் என்னன்னா நான் ரொம்ப அங்கே ரியல் ஆடியோ எதுவும் யூஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை பண்ணல. என்னன்னா நம்ம டப்பிங்கில் பேசுறது தான், அதாவது அந்த ராஜா கேரக்டருக்கு மட்டும் ரொம்ப விடிய காலையில் எந்திரிச்சு பேசுவேன். நம்ம எப்பவுமே விடிய காலையில் அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது நம்ம த்ரோட்டில் ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்து பேசும்போது ஒரு போல்டாக இருக்கும். என்னடா இல்லை இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போல்டாக அது பேசுவேன். இல்லை ராஜா நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிறத அடுத்தது எப்போ வேணால் பேசிக்கலாம். அந்த டோன் நீங்கள் பேசிட்டீங்கன்னா இந்த டோன் ராஜா கஷ்டமா டோன் இருக்கும். போயிடும். அப்போ ஆ. என்னன்னா எல்லா விடிய காலையிலையும் ஒரு கேரக்டருக்கு பேசிட்டு அப்புறம் அடுத்த கேரக்டருக்கு அப்படி போயிடுறது. சூப்பர் சார். ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அந்த படைப்புகள் வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி புதுசாக சினிமாவில் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான முயற்சி எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கீங்க அப்படின்றதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.